பதட்டம், பயம்லாம் இருக்குல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு கோபத்த கண்ட்ரோல் பண்றீங்களா? அப்பயும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கல்லீரல் ப்ராப்ளம் வரும். நம்ம உடம்புல ரத்தத்தோடைய சர்க்கரையின் அளவு அதிகரிச்சாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அது நம்மள இரவுல எழுப்பிடும். இந்த முத்ரா செய்யறதுனால நம்மளுடைய கல்லீரல் வந்து சுத்தமாகும். அதுல ஏதாவது கழிவுகள், கிருமிகள் ஏதாவது இருக்குதுனாலும் அதையும் சுத்தப்படுத்திட்டு நம்மளுக்கு தூக்கத்தை வந்து கொண்டு வந்துரும். இந்த மாதிரி 10 to 15 நிமிஷம் இதை நம்ம செய்யணும். மெதுவா குடிச்சிங்க அப்படின்னா உங்க உடல்ல இருக்கிற கல்லீரல்ல இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். தினமும் காலையில 4 to 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சிடுறீங்களா? அதாவது அலாரம் இல்லாம நீங்க யாரும் வந்து எழுப்பாம ஷார்ப்பா உங்களுக்கு 4 to 5 முழிப்பு வந்துருச்சா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய தகவல்கள் கல்லீரலை பத்தி நாம சொல்ல போறோம். கல்லீரல பிரச்சனைகள் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி 4 to 5 முழிப்பு தானாவே வந்துடும். இதை நீங்க அசால்ட்டா விடாம கம்பல்சரி இதை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். இதுக்கு நிறைய விஷயங்கள், பயிற்சிகள், உணவு முறைகள் மூலயமா கல்லீரல்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான வேலைகளை நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் சேனல்ல இருந்து வசந்தி. இன்னைக்கு கல்லீரலை பத்தின தகவல்களை பார்க்கலாம். அதாவது இரவு நாம சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு கோவில். அதை வந்து நம்ம வந்து காரமான உணவுகள் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரியே பொரிச்ச வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 8 மணிக்கு முன்னாடி சாப்பாடை முடிச்சுக்கிறது பெஸ்ட்டு. இரவு உணவு 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இனிப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலர் சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு வகைகள் எடுத்துக்குவாங்க. இது எடுக்கக்கூடாது. கூடவே வந்துட்டு டீ இருக்கு இல்லையா, டீ காஃபி அதிகமாக அது வந்து என்னன்னே தெரியல, நிறைய இடங்களில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிற பழக்கத்தை இன்னமும் வச்சுட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய கல்லீரல் பாதிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமாக இருக்கீங்க. அதே மாதிரியே மன அழுத்தம், அடக்கப்பட்ட கோபம், அதாவது கண்ட்ரோல் பண்ணியிருப்போம் நம்மளுடைய கோபங்களை. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே கோபமா தான் இருப்பாங்க. நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம். கோபம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அப்பவே பேசி சரி பண்ணிடுங்க. அதை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லீரல் கம்பல்சரி பாதிக்கப்பட்டுரும். இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா பயம், பதட்டம், படபடப்பு இது எல்லாமே இருக்கும். இதை கேட்கலாமா, வேணாமா, இது செஞ்சிருப்பாங்களா, செஞ்சிருக்க மாட்டாங்களான்னு நீங்களே உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்களா, அது வந்து மன அழுத்தத்துக்கு அதிகமாக உங்களுக்கு அதை ப்ரெஷர் பண்ணி உங்களோட கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை அப்பப்பயே பேசி பயம் பதட்டத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உடம்பு நீட்டா இருக்கும். நம்ம உடம்புல ரத்தத்தோடைய சர்க்கரையின் அளவு அதிகரிச்சாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அது நம்மள இரவுல எழுப்பிடும். அதாவது நம்ம உடம்புல அட்ரலின்ற ஒரு சுரப்பிகள் சுரக்கும். இது வந்து ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு குறைஞ்சா இந்த அட்ரலின் வந்து சுரக்கும். இது சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து காலையில 4 to 5 மணிக்கு கம்பல்சரி முழிப்பு வந்துடும். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் குறைஞ்சிருது இல்லையா, அப்போ நமக்கு இந்த பயம், பதட்டம், படபடப்பெல்லாம் முத நாளே நம்ம கண்ட்ரோல் பண்ண சொல்றோம்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நமக்கு இந்த பிரச்சனைகளே வரும். ஸோ அதெல்லாம் குறைச்சிட்டு ரிலாக்ஸ் தூங்க போகணும். ஓகே, நம்ம கல்லீரல்ல கொழுப்பு படிஞ்சிருக்கும். கம்பல்சரி இது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அது நமக்கு தெரியும். இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம வாய் வந்து கசப்பா இருக்கும். அதே மாதிரியே வயிறு இருக்கு இல்லையா, வலது பக்க வயிறு வந்து மேல் பகுதி வலி இருக்கும், இல்லைன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தூக்கம் சரியா வராமலும் அதே மாதிரியே டயர்டாகவும் இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து நம்ம போய் டாக்டரை பார்த்து கம்பல்சரி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும். அதில் வந்து நார்மல்னு வந்தாலும் கூட நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா நிச்சயமா நமக்கு வந்து கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சிருக்கும். அது ஆரம்ப நிலையாக கூட இருக்கலாம். இது வந்து நம்ம முத்ரா மூலியமாகவும் உணவு பழக்க மூலியமாகவும் இது சரி பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு நீங்களே இதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்களேன். ஒரு 5 விதமான கேள்விகள் இதில் இருக்குது. அதை நான் கேட்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்லீரலில் பிரச்சனைகள் இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்ட உடனே இனிப்பு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா உங்களுக்கு? அதே மாதிரியே பதட்டம், பயம்லாம் இருக்குல்ல, அது ஒன்று. இன்னொன்று கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? அப்பையும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கல்லீரல் ப்ராப்ளம் வரும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, வாய் வந்து கசப்பாக இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லாவே இருப்போம், ஆனால் வாய் கசக்கும். இந்த மாதிரி காய்ச்சல்லாம் இருக்காது. காய்ச்சல் வந்தால் மட்டும்தான் வாய் கசக்கும் முன்னையெல்லாம். இப்போ வந்து கல்லீரல் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நமக்கு வாய் கசக்கும். இது வந்து நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுதுன்னு அர்த்தம்.
டீ காஃபி அதிகம் குடிக்கிறோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய கெட்ட பழக்கங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இருந்துச்சுன்னா இந்த பதிவுகளை நீங்க பார்த்துட்டு முத்ராவும் உணவு பழக்க விளக்கங்கள் நான் சொல்றேன். அது மூலியமா நீங்க உங்களுடைய கல்லீரலை டிடெக்ட் பண்ணிக்கலாம். கல்லீரல் சாந்தி முத்ரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல், நடுவிரல், சுண்டு விரல் இது 3யுமே நம்ம இணைச்சி நல்லா பாபா முத்திரை மாதிரி வரும். இதை வந்து நல்லா கைகளை நல்லா மேல் நோக்கி வெறும் வயிற்றில் தான் செய்யணும். ஒன்று காலை உணவுக்கு முன்னாடி செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நம்ம நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கல்லியில் இருக்கிற கழிவுகள், அதாவது கொழுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளை நல்லா தூக்க நிலைமைக்கு கொண்டுட்டு போகும். ஓகேங்களா? இந்த முத்திரை நம்ம செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் கம்பல்சரி இது நீங்கள் செய்யணும். செய்யும்போது நல்லா முதுகு தண்டு நேராக இருக்கணும். இந்த விரல்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இந்த 3 விரலும் நல்லா பாருங்கள், இந்த 3 விரலும் அழுத்தம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அழுத்தம் மீன்ஸ் ரொம்ப அழுத்தம் இல்லாமல் லைட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? 10 மினிட்ஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முத்ரா செய்கிறதுனால நம்மளுடைய கல்லீரல் வந்து சுத்தமாகும். அதில் ஏதாவது கழிவுகள் கிருமிகள் ஏதாவது இருக்குதுனாலும் அதையும் சுத்தப்படுத்திட்டு நம்மளுக்கு தூக்கத்தை வந்து கொண்டு வந்துடும். ஸோ இது நம்ம தூக்கம் தானே ரொம்ப முக்கியம், தூங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த தூக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த முத்ரா ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து மூச்சு பயிற்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த கட்டை விரலும் இந்த சுண்டு விரலும் இணைச்சிக்கணும். மூக்கில் வந்து மூச்சை இழுத்து வெளியே விடணும். வாய் வழியே விடக்கூடாது. மூக்கில் சுவாசிக்கணும். இந்த மாதிரி 10 to 15 நிமிஷம் இதை நம்ம செய்யணும். நல்லா பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணணும். இது வந்து தூங்க போகும்போது செய்யணுங்க. இது அவசியம். நம்ம 8 மணிக்கே சாப்பிட்றோம்ல, அப்போ 10 மணிக்கு நம்ம உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செரிச்சிரும். பெட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி சாப்பிட்டோம்னா உணவுகள் செரிச்சிரும். அப்போ நம்ம இந்த முத்திரைகள் செய்யலாம். நமக்கு இரவு வந்து மனசு அமைதியாக இருக்கும், தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி இடையில நாம் முழிக்க மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி எந்திரிச்சு மலம் ஜலம் கழிக்கக்கூடாது. அப்படியே வந்தாலும் 1 or 2 டைம் போகலாம். இது லிமிட். ஸோ இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த சின்முத்ரா அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது உணவு வந்து பார்த்திங்கன்னா இரவுலேயே ஊற வச்ச வெந்தயம் இருக்குது இல்லையா, அதை நல்லா கண்ணாடி டம்ளரில் ஊற வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் பெரிய டம்ளர்லாம் இருக்கட்டும். அதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருங்க. அதை ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் நல்லா வடிகட்டி குடிச்சிருங்க. மெல்லமாக தான் குடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுமையாக உக்காந்து மெதுவாக குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற கல்லீரலில் இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே நெல்லிக்காய், அப்படி இல்லை அப்படின்னா நவாப்பழ கொட்டை இருக்கு இல்லையா, அந்த பொடியெல்லாம் விற்கும். கசப்பான உணவுகள், துவர்ப்பான உணவுகள் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரல்களை அது கிளீன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நெல்லிக்காய் பொடி கிடைச்சாலும் சரி, இல்லை நெல்லிக்காய் கிடைச்சாலும் சரி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பொடி இல்லை அப்படின்னா நவாப்பழ கொட்டையோட பொடி கிடைச்சதுன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து குடிச்சிருங்க. இது டீடாக்ஸ் பண்ணும். கம்பல்சரி இது எல்லாமே காலையில் தான் நீங்கள் செய்யணும். அடுத்தது வந்து கசப்பான உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணுங்க. வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பாவக்காய் எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரை மாதம் ஒரு தடவை தான் முன்னெல்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம அதை உணவு கல்லீரல் சுத்தம் பண்றதுக்காக வாரம் ஒரு தடவை எடுத்துக்கலாம். துவர்ப்பு உள்ள முருங்கைக்கீரை இருக்கு, கசப்புள்ள முருங்கைக்கீரையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கசப்பு வகையில தான் வருது. என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, கம்பல்சரி இரவு 8 மணிக்கு மேல நாம சாப்பிடக்கூடாது. காரமான உணவு, எண்ணெயில பொரிச்ச உணவுகள் எடுத்துக்க கூடாது. கூடவே வந்துட்டு மது, இது வந்து ரொம்ப 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 கெட்ட பழக்கம். அது கல்லீரலை முதல்ல பாதிக்கிறது மது. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலை தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கும். அது வந்து என்ன பண்ணும், என்னை விட்டுருங்கன்னு அது அலாரம் பண்ணும். அப்போ தான் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க கவனிங்க. அன்லிமிட்டடாக நம்ம எடுத்துக்கிறவங்களுக்கு வயிறு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேல் பகுதி கொஞ்சம் புடப்பாக இருக்கும், வீங்கின மாதிரி இருக்கும், வலிக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா மது அளவாக நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா மதுவை நிறுத்திடுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இனிப்பு உணவுகள் எடுத்துக்கக்கூடாது இரவு உணவுக்கு அப்புறம். கம்பல்சரி இரவு உணவுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிட்டு நாம் படுக்கலாம். ஏன்னா தேவையான அளவு தண்ணீர் இருந்துச்சுன்னா கல்லீரலில் இருக்கிற கிருமிகளை வெளியே தள்ளுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இது என்ன இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் தானேன்னு அசால்ட்டாக விடாமல் நம்ம உடம்பு ஒரு கோவில், அதை நாம தான் பாதுகாக்கணும். ஸோ 3 வாரத்துக்கு மேலே இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான வயிறு லைட்டாக வீங்கி இருக்கு, வலிக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கே உணர்றதுங்க. நான் சொன்னாலே ஒரு 5-6 கொஸ்டின்ஸ்க்கு பேசணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்குதுன்னா நீங்களே டாக்டரை போய் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு
மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் அவர் வந்து என்ன மெடிசன் குடுக்குறாரோ, அத மட்டும் எடுத்துக்கோங்க. செல்ஃபா போய் எதுவும் நீங்க வாங்கி எடுத்துக்க வேணாம். ஸோ கல்லீரல நம்ம சுத்தம் பண்ணி, நல்ல நலமான நீண்ட நாள் ஆயுளோட இருக்கிறதுக்கு நாம கல்லீரல நிச்சயமா பாதுகாக்கணும். அதுக்கு நீங்க பெரிய நன்றி சொல்லிருங்க. தினமும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுல கல்லீரலும் நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மள ஃபங்ஷன் பண்றதுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லணும். இத நன்றி சொல்லிட்டு அடுத்த வர தலைமுறைக்கு நீங்க ஒரு உதாரணமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.